அன்பானவர்களே, இந்த டேட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஒருவேளை முதல் முறையாக பார்க்கலாம். இது ஒரு போதனை நிகழ்ச்சி. எப்படி வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு பயிற்சியாக இது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலமுறை பார்த்துருக்கலாம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கவனமாக பாருங்கள், பைபிளோடு வந்து பாருங்கள், நோட்ஸ் எழுதிக்கங்க. இதுக்கான நோட்ஸ், பவர் பாயிண்ட் தேவையானால் நீங்கள் பார்க்கும் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, டெக்ஸ்ட் அனுப்புங்க. உங்கள் விலாசத்தை அனுப்பினால் பிரிண்டட் லிட்ரேச்சர் உங்களுக்கு அனுப்பி தரலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பி தரலாம். இந்த வரிசையிலே ஆதியாமம் என்ற பைபிளின் முதல் புத்தகத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதே போல் 2 நிகழ்ச்சிகள் உள்ளன, 1, 2 என்ற 2 பாடங்கள். இந்த வரிசையிலே நாம் ஆதியாமம் புத்தகத்தை பற்றிய ஒரு பரவலான கண்ணோட்டத்தோடு இதை பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் வரிசையாக அதிகாரங்களாய் வாசித்து கொண்டே போவோம். பலமுறை வாசிப்பதினாலே அநேக பகுதிகள் நம்முடைய மனதில் எளிதாக நின்று விடுகின்றன. ஆனால் இப்படி மேலோட்டமாய் பார்க்கும்போது அந்த புத்தகத்தை பற்றிய அநேக குறிப்புகள் நம்முடைய மனதிலே தங்க வாய்ப்புண்டு. ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று எளிதாக உடனடியாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆதியாமம் புத்தகம் ஆரம்பங்களின் புத்தகம், தலைமுறைகளின் புத்தகம், சந்ததிகளின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதியாமம் ஒரு விதை புத்தகம், அதாவது சீட் புக் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே தான் ஆதியாமம் புத்தகத்தை நாம் அடிக்கடி வாசிக்க வேண்டும். பொதுவாக வருடத்தின் ஆரம்பத்திலே அல்லது வேதாமத்தை முழுவதும் வாசிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் ஆதியாமம் புத்தகத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறார்கள். இந்த முறை ஆதியாமம் புத்தகத்தை வாசிக்கும்போது நீங்கள் இந்த உதவிகளோடு வாசித்தால் நீங்கள் வாசிக்கும் முயற்சி பெரிய அளவிற்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாமம் புத்தகத்தில் என்னெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக யோசித்து பார்க்கலாம். பைபிளை வைத்து கொண்டே அதை திறந்து கொண்டே யோசித்து பார்க்கலாம். நமக்கு நல்லா தெரியும், ஆரம்பத்தில் படைப்பின் வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாள் அவள் பாவம் செய்தார்கள். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3லையும் 4லையும் பாவம்தான். 4ல் காயின் ஆபேலை கொல்லுதல், அதுவும் பாவம்தான். 5ல் தலைமுறைகள், சந்ததிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 6, 7, 8, 9 இந்த 4 அதிகாரங்களிலும் நோவாவும் வெள்ளமும் என்ற தலைப்பில் நாம் வாசிக்கலாம். கூடுமானால் இந்த 4 அதிகாரங்களையும் ஒரே நாளில் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த சம்பவம் நன்றாக நமக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை தெரியும். 10வது அதிகாரத்திலும் மீண்டுமாக சந்ததிகளை குறித்து தான் பார்க்கிறோம். நிறைய பேர்களை பார்க்குறோம். தேவன் ஒவ்வொருடைய பேரையும் அறிந்திருக்கிறார். சந்ததி, வம்ச வரலாறு எல்லாம் முக்கியம் என்பதற்காகத்தான் பைபிளில் முதலே இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11ல் ஒரு பெரிய கோபுரத்தை, தேவன் இருக்கும் அளவுக்கு உயரிய கோபுரத்தை கட்ட மக்கள் முயற்சி செய்தார்கள். அது மேட்டிமையும் பெருமையும் காட்டியது. தேவன் அதை விடவில்லை. பெரியவனாக வேண்டும், கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்று எண்ணின சாத்தானு ஆண்டவர் கீழே தள்ளினார். இங்கு மனுக்குலத்திலே ஒரு பெரிய மொழி கலக்கத்தை, குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த முயற்சி அப்படியே நின்று விட்டது. இன்றைக்கு வர அந்த பேர் இருக்கிறது, பாபிலோன் என்ற வார்த்தை பாபேல் என்ற வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. இந்த அதிகாரத்தோடு ஆதியாமத்தின் முதல் பிரிவு நிறைவு பெறுகிறது. 1 முதல் 11. 2வது பிரிவு 12 முதல் 50 அதிகாரங்கள் வரை. சார்ட்டு பாருங்கள். இந்த சார்ட்டை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்குறீங்களா? அந்த 1லேருந்து 11 வரை அது ஒரு பகுதி. ஆதியாமத்தின் முதல் பகுதியில் 4 நிகழ்வுகளை பார்க்கிறோம். அடுத்த பகுதியில் பாருங்கள், அது கொஞ்சம் பெரிய பகுதி. 12 முதல் 50 வரை 4 நபர்களை பற்றி பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
யாக்கோப்பின் 12 புத்திரர் வழியாக வந்த கோத்திரங்கள் நமக்கு தெரியும். 12 கோத்திரங்கள். கோத்திர பிதாக்கள் என்ற பெயர் யாக்கோப்பின் 12 பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மனாசே, எப்ராயிம் யோசேப்பினுடைய பிள்ளைகள் அல்லது பையன்கள். இப்பொழுது ஆதியாகமத்திலே முதல் பிரிவிலே சில முக்கியமான பகுதிகளை சுட்டி காட்ட விரும்புகிறேன். முடிந்தால் எழுதி கொடுங்கள். ஆதியாகம புத்தகத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள முக்கியமாக 2 உபகரணங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். ஒன்று சார்ட், ஒரு அட்டவணை போல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு A4 சைஸ் பேப்பரில் 50 கட்டங்கள். நீங்களாக கூட இதை செய்து பார்த்து நீங்களாக அதை குறித்து கொள்ளலாம். அப்பொழுது நன்றாக ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 2வது இன்ட்ரடக்ஷன், ஆதியாகம புத்தகத்தை பற்றிய அறிமுகம். இந்த ஒரு புத்தகத்துக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் PDF ஃபார்மில் அனுப்பலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அல்லது பிரிண்டட் பேஜ் வேணுன்னா உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஃபோன் நம்பரில் அதை 8903011350 அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அப்பொழுது இதுக்கான காரியங்களை உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்போம். இப்பொழுது முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். முதல் அதிகாரத்தை நம்ம கவனிக்கக்கூடியது, தேவன் வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்தார். இது ஒரு முக்கியமான உண்மை. தேவன் ஒன்றுமே செய்யவில்லை, வார்த்தையினால் தான் எல்லாம் படைத்தார். ஆண்டவர் பெயரிடுகிறார். இங்கே நல்லா பார்த்தோன்னா நமக்கு நாள் காலை, மதியம், சாயங்காலம், இரவு இருக்குது. இங்கு சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள். நீங்கள் பைபிளில் குறிக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி குறிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 5 பக்கத்தில் 1ஆம் நாள் அதை அண்டர்லைன் பண்ணி லெஃப்டில் 1 எழுதிக்கலாம். அப்புறம் 8வது வசனத்தில் சாயங்காலமும் விடியற்காலமுமான 2ஆம் நாள், அங்கே 2 எழுதிக்கலாம். 13ல் 3 எழுதிக்கலாம். 19ல் 4 எழுதிக்கலாம். 23ல் 5 எழுதிக்கலாம். 31ல் 6 எழுதிக்கலாம். இந்த மாதிரி குறித்தோம் என்றால் அது அதிகாரத்தின் உள்ளடக்கம் நன்றாக மனதிலே நின்றுவிடும். முக்கியமான வசனங்கள் 26, 27, 28. அந்த 3 வசனங்களை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். உங்கள் நோட் புக்கில், டைரியில் எழுதி கொள்ளலாம். படைப்பை பற்றிய ஒரு சாராம்சம் நிறைந்த 3 வசனங்கள் 26, 27, 28. 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்தில் முக்கியமான வசனம் 2, 3. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வாசித்தோம். இந்த 2 வசனங்களையும் குறித்து கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்தில் இந்த 2 வசனங்களையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதே போல் தேவன் கட்டளை கொடுத்த 17ஆம் வசனம், அதையும் குறித்து கொள்ளலாம். 18ஆம் வசனத்திலே பரிசுத்த விவாக ஆராதனையின் சமயத்திலே பலமுறை அந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கலாம். 23, 24 இந்த 2 வசனங்களும் முக்கியமாக 24வது வசனத்தில் ஒரு முக்கியமான கணவன் மனைவி உறவை பற்றிய ஒரு உண்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்தில் என்ன வசனம் அப்படின்னு குறித்து கொள்ளலாம். காலையில் பைபிள் வாசிக்கும் போதே இந்த வசனங்களை வைத்து குறித்து கொள்ளலாம். அப்பொழுது இன்னும் கருத்தாய் வாசிக்க முடியும். இப்பொழுது 2, 3 வசனங்களை பாருங்கள். அதில் பாருங்கள், 7ஆம் நாளிலே அப்படின்னு இருக்கு. 7ஆம் நாளிலே அந்த வார்த்தை 3ஆம் வசனத்தில் இருக்கான்னு பாருங்கள். 3ஆம் வசனத்தில்
நல்லா பாருங்கள், 4வது வரியில் இருக்குது 7ஆம் நாளை. அது ரெண்டையும் ஒரே மாதிரி ஒரு சிம்பல் மார்க் பண்ணிக்கலாம். 7 நம்பர் கூட எழுதிக்கலாம். 2ல் தேவன் இருக்குது, 3 ஆரம்பமும் தேவன் தான் இருக்குது. 4வது வரியில் தேவன்ற வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைகளை பார்க்குறோம். வசனத்தை வாசிக்கும்போது வாக்கியமாக வாசிக்கிறோம். இப்போ வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். 2வது வசனத்தில் 2வது வரியில் 7ஆம் நாள் பாருங்கள், இன்னொரு இடம் கூட வருது பார்த்திங்கன்னா, 2வது வரியில் 2வது வசனம் 2வது வரியில் வருது. கிரியை என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 3வது வரியில் கிரியைகளை எல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். 13ல் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு என்று பார்க்குறோம். இப்படி ரொம்ப கவனமாக வார்த்தையை பார்த்து குறித்து கொள்வது வேத வசனங்களை தியானிப்பதற்கான வழிமுறைகளாகும். ஓய்ந்திருந்தார் அப்படி பார்க்குறோம். அதாவது தேவனை பற்றிய வேர்ப், அதாவது வினைச்சொல், தேவன் செய்த, நிறைவேற்றி, ஓய்ந்திருந்தார், சிருஷ்டித்து உண்டு பண்ணின, முடித்த பின்பு, பரிசுத்தமாக்கினார், ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். இந்த 2 வசனங்களையும் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடங்களாவது பார்க்கிறோம், தியானிக்கிறோம், குறிக்கிறோம், மனதில் திருப்பி யோசித்து பார்க்குறோம். 7ஆம் நாள் என்பது 3 முறை வருகிறது, தேவன் 3 முறை வருகிறது. எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கிரியைகளை எல்லாம் 2 முறை கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். 3 வசனத்தில் ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளை ஆசீர்வதிக்கிறார், அப்புறம் பரிசுத்தமாக்கினார். 3 முக்கியமான வார்த்தைகள். 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். 2வது 7ஆம் நாளை தேவன் ஆசீர்வதித்தார். 3வது 7ஆம் நாளை தேவன் பரிசுத்தமாக்கினார். நமக்கு ஒவ்வொரு வாரமும் சண்டே இருக்கிறது, ஓய்வு நாள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் அதை அறிந்திருக்கிறோம். அந்த நாளில் தான் ஆண்டவராய் இயேசுவை அறிந்த விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள். ஆகவே அந்த நாள் மற்ற நாட்களை விட பிரித்து எடுக்கப்பட்டது. ஆகவே தான் அது பரிசுத்த ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆலய கட்டிடம் பரிசுத்த ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. வேதாமம் பிரித்தெடுக்கப்பட்ட வித்தியாசமான, மற்ற புத்தகங்களோடு ஒப்பிடப்பட முடியாத வேதாமம் இருக்கிறபடினாலே அது பரிசுத்த வேதாமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2-3 வருஷங்களை மாத்திரம் 5-6 தடவை மெதுவாக மனதிற்குள்ளும் வாய்விட்டும் வாசித்து பார்க்கலாம். அந்த வசனங்களிலிருந்து ஏதாவது 1-2 வார்த்தை நினைவிலே எடுத்து பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல பாடத்துக்காக நன்றி சொல்கிறோம். படைப்பின் வரலாற்றை கவனித்தோம். ஆதியாம் புத்தகத்தின் முதல் பிரிவை பார்த்தோம். முதல் 11 அதிகாரங்களிலே முக்கியமான 4 நிகழ்வுகளை பார்த்தோம். தொடர்ந்து இந்த முயற்சியிலே எங்களுக்கு கர்த்தர் வெளிச்சம் தாரும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தரலும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சூரியன், அந்த சந்திரன், இந்த பூலோகம் யாவும், அந்த மழை துளி, இந்த பனித்துளி,